ஹலோ guys, நான் உங்கள் கிரிக்வல் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துபாயில் பிச் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏன்னா நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட எல்லா மேட்சஸும் துபாயில் தான் ஆட போகிறோம், இன்க்ளூடிங் செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸ் நம்ம போனால். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்குறோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ துபாயில் கடைசியாக நடந்த ஒரு 50-60 ஓடி மேட்சஸ் எடுத்தோம் அப்படின்னா 22 பேட்டிங் ஃபர்ஸ்ட்டும் 38 பேட்டிங் செகண்டும் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி அங்கே இப்போ ரீசெண்டாக நடந்த ILT20யோட ஸ்டாட்ஸை நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அந்த ஸ்டாட்ஸ் படி எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. டாப் 10 விக்கெட் டேக்கர்ஸில் 10 ஃபாஸ்ட் பவுலர், ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் இருக்காரு, அது வனிந்தோ ஹசரங்கா, அவர் 10வது இடத்துல இருக்காரு. ஸோ எக்கனாமிக்கல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் வந்து டாப் 10ல ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான் இருக்காரு. இது அப்படியே ஸ்வாப் ஆன மாதிரி இருக்கு. பட் ஓகே, ஸ்பின்னர்ஸ் வந்து எக்கனாமிக்கலாக போடுவாங்க. பட் விக்கெட் வேணும் அப்படின்னா குவாலிட்டி ஸ்விங்கிங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நமக்கு தேவை. ஸோ நம்ம வந்து 3 ஃபாஸ்ட் பவுலர் வச்சு போகிறோம், பார்க்கலாம். எனக்கு பெருசாக டவுட் இல்லை, பட் நல்லா